நேற்று இரவு திடீர்னு ஐபிஎல் ஷெட்யூல்ட பிசிசிஐ அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பார்க்குறப்ப மீண்டும் முதல்ல இருந்து சில ஆட்டங்கள் கண்டிப்பாக விளையாடணும் அப்படின்னு பிசிசிஐ கட் அண்ட் ரைட்டாக அந்த ஷெட்யூல்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பாயிண்ட்ஸ் டேபிளில் மேலே இருக்கிற முக்கியமான டாப் 4 அணிகள் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிற மாதிரி தான் இந்த ஷெட்யூல்டு அமைஞ்சிருக்கு. அதே போல் நம்ம சிஎஸ்கே அணி கையில் தான் பிளே ஆஃபுக்கான குடுமையே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஷெட்யூல்டை பார்க்குறப்ப தோணுது. அந்த வகையில் வியாழக்கிழமை ஐபிஎல் ஆட்டம் துவங்க போகுது அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ அதிகாரப்பூர்வமான தகவல் என்ன அப்படின்னா, வர்ற சனிக்கிழமை தான் ஐபிஎல் ஆட்டம். ஃபர்ஸ்ட் ஆட்டம் பெங்களூர் சின்னசுவாமி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இருந்து ஆட்டத்தை துவங்குறாங்க. அதே போல் முன்னதாக என்ன தகவல் வெளியாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 ஆட்டங்கள் வீதம் ஆட்டம் நடந்து சீக்கிரமாக முடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. வர்ற ஃபாரின் பிளேயர் வாங்க, வராதவங்க போங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டம் வீதம். ஜூன் 3ஆம் தேதி தான் ஃபைனல் நடக்கும். அதாவது சண்டே மட்டும்தான் டபுள் ஆட்டங்கள் நடக்கும். மற்ற எல்லா நாள்லையுமே ஒரு ஆட்டம் வீதம் நடத்தி தான் ஐபிஎல் முடிக்க போகிறோம் அப்படிங்கிற முடிவை பிசிசிஐ அவங்க இறுதியாக எடுத்திருக்காங்க. அதனால் வர சனிக்கிழமை துவங்கி ஜூன் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தான் ஃபைனல் ஆட்டமே நடக்க போகுது. அதே போல் இதுக்கு முன்னாடி சென்னை, அதுக்கப்புறமா ஹைதராபாத், பெங்களூரு இந்த 3 சிட்டியில் மட்டும்தான் எஞ்சி இருக்கிற ஆட்டம் விளையாட போகிறதா கூட பிசிசிஐ சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நேர்மாறாக தான் இந்த ஷெட்யூல்டும் இருக்கு. அதாவது பெங்களூரில் மட்டும்தான் ஆட்டம் நடக்குது. நம்ம சென்னை, அதே போல் ஹைதராபாத் இந்த 2 ஸ்டேடியத்திலையுமே எந்த ஒரு ஆட்டமும் நடத்தாமல் அதுக்கு பதிலாக ஜெய்ப்பூரில் 2 ஆட்டம், டெல்லி, லக்னோ, மும்பை, அகமதாபாத் இப்படி இந்த 6 நகரங்களை தேர்வு செஞ்சுருக்காங்க. நம்ம சென்னை, ஹைதராபாத் 2 நகரத்தையுமே விட்டுட்டு பெங்களூரை மட்டும் தேர்வு செஞ்சுருக்காங்க பிசிசிஐ. அதே போல் ஆர்சிபி அவங்க விளையாடுற 2 ஆட்டமுமே அந்த பெங்களூர் சின்னசுவாமி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இருக்குது. அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆர்சிபி அணி அவங்களுக்கு பிளே ஆஃபுக்கு உள்ளே போகிறதுக்கான ஒரு நல்ல மிகப்பெரிய சான்ஸ் ஆர்சிபி அணிக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். அதே போல் இந்த ஷெட்யூல்டில் திரும்பவும் முதல்ல இருந்து ஐபிஎல் ஆட்டத்தை விளையாடுங்க அப்படிங்கிறதையும் பிசிசிஐ வலியுறுத்தியிருக்காங்க. அதாவது முன்னதாக பாதிலேயே ரத்து ஆன டெல்லி கேபிட்டல்ஸ் பஞ்சாப் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பஞ்சாப் அற்புதமாக விளையாண்டு 10 ஓவருக்கு 100க்கும் அதிகமான ரன் எடுத்து ஆதிக்கம் செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த ஆட்டத்தில். ஆனால் பாகிஸ்தான் தாக்குதலால் அந்த ஆட்டம் ரத்தாகி இருந்தது. அந்த ஐபிஎல் ஆட்டத்தை அப்படியே ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் விளையாடணும். அதாவது அந்த ஆட்டத்தில் பஞ்சாப் அணி நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அது செல்லாது. இந்த ஐபிஎல் ஆட்டத்தை நிச்சயமாக ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் விளையாடணும் அப்படிங்கிறது இந்த ஷெட்யூல்ட பார்க்குறப்பவே தெளிவாக தெரியுது. அதே போல் நம்ம சிஎஸ்கே அணியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆட்டம் அகமதாபாத்லையும் ஒரு ஆட்டம் ராஜஸ்தான் அணிக்கு எதிராக நம்ம சேப்பாக்கம் மைதானத்தில் தான் விளையாடுறதாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஷெட்யூல்ட அப்படியே நீக்கிட்டு நம்ம சிஎஸ்கே அணியின் ராஜஸ்தான் அணிக்கு எதிராக விளையாட போற ஆட்டத்தை டெல்லியில் தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ இதில் மிக முக்கியமாக நம்ம சிஎஸ்கே அணி புலிப்பட்டியலில் முதலாவது இடத்துல இருக்கிற குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக கடைசி லீக் மேட்ச் ஆட்டம் விளையாட போறாங்க. இந்த ஆட்டம் சிஎஸ்கே அணி புலி பட்டியலில் எந்த அணி மேலே இருக்க போறாங்க, எந்த அணி கீழே இருக்க போறாங்க அப்படின்னு பாயிண்ட்ஸ் டேபிளில் டாப் 4 நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆட்டமாக மாறதுக்கான வாய்ப்பு நம்ம சிஎஸ்கே அணி கையில் இருக்கு. ஸோ ஓவராலா பிசிசிஐ மீதி இருக்கிற 17 ஆட்டங்களுக்கு வித் ஃபைனலோட சேர்த்து இந்த 17 ஆட்டங்கள் எல்லா வென்யூவுமே மாற்றிருக்காங்க. விளையாட போகிற ஸ்டேடியத்தை மாற்றிருக்காங்க. அதே போல் பாதி ஆட்டம் நடந்து முடிஞ்சிருந்த பஞ்சாப் டெல்லி இடையிலான ஆட்டம், அந்த ஐபிஎல் ஆட்டம் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்ல இருந்து விளையாடணும் அப்படின்னு இந்த ஷெட்யூல்ல குறிப்பிட்டிருக்காங்க. முக்கியமாக இதில் இன்னும் நிறைய ஃபாரின் பிளேயர்கள் எல்லாருமே மிஸ் ஆக போகிறாங்க. அதை பற்றின வீடியோ அடுத்து பார்க்கலாம், யார் மிஸ் ஆகிறாங்க அப்படின்னு. இப்படி ஃபாரின் பிளேயர்கள் எல்லாருமே இல்லாமல் புலிப்பட்டியலில் டாப்ல இருக்கிற அணிகள் எல்லாருமே நிச்சயமாக இந்த 2வது ஷெட்யூல்டு, இந்த 2வது கட்ட ஐபிஎல் நிச்சயமாக பயங்கரமாக திண்டாட போறாங்க. ஸோ அதனால இந்த ஆண்டு ஐபிஎல் கப்பு யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற பரபரப்பு தற்போது ரசிகர்கள் நடுவில் பயங்கரமாக எழ ஆரம்பிச்சிருக்கு. இந்த வகையில் இந்த ஆண்டு ஐபிஎல் கப்பு யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த அணியுடைய பேரை நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க.